கல்யாண மாலையில் மாணிக்கம் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். மேற்கு தாம்பரத்தில் இருக்கிறேன். சரி. தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எக்ஸ்போர்ட்டு. சரிங்க. என்னுடைய சகோதரனுடைய பையனுக்கு நல்ல மணமகளாக தேடிட்டு இருக்கோம். ஓகே. அது இந்த கல்யாண மாலை மூலமாக நடந்தால் மற்றற்ற மகிழ்ச்சி அடைவேன். நிச்சயமாங்க, நிச்சயம். உங்கள் மகிழ்ச்சி எங்கள் மகிழ்ச்சியும் அது. ஆக்சுவலாக மாணிக்கம் என்ன படிச்சிருக்கிறீங்க? நான் பிஇ எம்இ முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன். சரி. இன்ஜினியரிங் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரி. இங்கே சென்னையில் தான் இருக்கிறீங்க? சென்னையில் தான். சரி, ரைட். ஓகே. மனைவி எப்படி வேணும்? மனைவி நல்லா படிச்சிருக்கணும், அன்பானவங்களாக இருக்கணும், ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும். எங்கள் சமுதாயத்திலே இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஓகே. ஜாப் வந்து என்னோடய ஃபீல்டில் இருந்தாலும் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். டீச்சிங் ப்ரொஃபஷனல் இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். கல்யாண மாலை மூலமாக எனக்கு ஒரு நல்ல மனைவி அமைஞ்சா மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். ஓகே, வெரி குட். கூடிய சீக்கிரமே உங்களுக்கு நல்ல மனைவி கிடைப்பாங்க, நல்ல மருமகள் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள். வணக்கம். எம் மாணிக்கம், பதிவு எண் 740718, வயது 31, எம்இ முடித்தவர், பிஹெச்டி செய்து கொண்டிருப்பவர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இன்ஜினியரிங் காலேஜில் சென்னையில் பணியுள்ளவர். இவர் ப்ரொஃபஷனல் டிகிரி அல்லது பிஜி முடித்த மணமகளை எதிர்பார்க்கிறார். மாணிக்கம் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் மோனிகா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 22, பிகாம், மேலும் டிப்ளமா இன் ஏர்லி சைல்ட்ஹுட் டீச்சர் பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் இருக்கிறாங்க. உதவும் கரங்கள் ஆதரவில் வளர்ந்தவங்க. டிகிரி அல்லது பிஜி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. மோனிகாவுக்கு சிறந்த கணவன் அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் குஹன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 32, 10th படிச்சிருக்கிறாரு. திருச்சி இந்தியன் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. காது கேட்க இயலாதவர். படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு. குஹனுக்கு சிறந்த மனைவி அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் யூஎஸ் பாஸ்டனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற சரவணன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். சார், நான் வந்து மதுரை நேட்டிவை சேர்ந்தவன். சரி. வேலை நிமித்தமாக சென்னையில் வந்து 35 வருஷமாக இருக்கிறேன். ஓகே. ஒரு ஆண் ஒரு பெண். சரி. பெண் வந்து கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு. ஓகே. பையன் வந்து இங்கே சென்னையில் பிறந்து வளர்ந்து படிச்சுட்டு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கிறான். சரி. இப்போ வந்து இன்ஃபோசிஸ் விஷயமா கம்பெனி சார்பாக சரி 7 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கிறான். ஓகே. இப்போ யூஎஸ்ஏல பேஸில் வந்து ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அங்கே இருக்கிறான். மாறிட்டார். ஓகே. ஒரு 3 வருஷமாவது அங்கே இருக்கிறதாக முடிவு பண்ணி இருக்கிறாரு. சரி. இப்போ அவனுக்கு வரன் தேடிட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து பிள்ளை கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. சரி. எங்களுக்கு வந்து சைவ முதலியார், சைவ செட்டியார் அல்லது திருநெல்வேலி சைவம் தானே பையன்? சைவம் தாங்க. ஓகே. ஆமாம், அது மாதிரி எதிர்பார்க்குறோம். ஓகே, சொல்லுங்கப்பா. மருமகள் எப்படி வேணும்? நல்லா படித்தவங்களாக இருக்கணும். சரி. எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மருமகளாகவும் அழகான பொண்ணாக இருக்கணும். சரி. எல்லா சொந்த பந்தங்களையும் அனுசரித்து போகக்கூடியவங்களாக இருக்கணும். சரி, ரைட். ஓகே. பையன் ரொம்ப அமைதியான டைப் அவன். ஓகே. எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடிய டைப் அவன். நல்லது. சரவணனுக்கு நல்ல மனைவி, உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல மருமகள்
கல்யாண மாலை மூலமாக உடனடியாக கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். எம் சரவணன், பதிவேன் 733067, வயது 32, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர், கன்சல்டன்டாக யுஎஸ்ஏவில் பாஸ்டனில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து பணிக்கு செல்ல விருப்பமுள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். சரவணன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் செந்தில் ராஜா, இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, பிடெக் மேலும் எம்டிசி பண்ணியிருக்கிறாரு. சின்ன சேலத்தில் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. படித்த அழகான பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு. செந்தில் ராஜா விரும்புகிற மாதிரி அழகான பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் பாலாஜி, இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, பிஇ பண்ணியிருக்கிறாரு. சென்னை எம்என்சியில் டெக்னிக்கல் ஹெட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி முடித்த அழகான பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு. பாலாஜி நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அந்த ஐஸ்கிரீம் சுவையை மறந்தாலும் மறந்துருப்போம், அந்த அன்பின் சுவை எங்களுள்ள கலந்துருக்கு. கொஞ்சம் ஒரு முறை இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா வாரத்தில் 7 நாள் உங்கள் அம்மா தான் சமைக்கிறாங்கன்றது எங்கள் வீட்டில் கொஞ்சம் சொல்லிவிடுங்க. உலகெங்கும் வாழும் வரன் தேடுவோரிலிருந்து மிக பொருத்தமான இல்வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சன் டிவி கல்யாண மாலை அளிக்கும் அற்புதமான வாய்ப்பு. கல்யாண மாலை வரன் அறிமுக நிகழ்ச்சி அக்டோபர் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை டி நகரில் நடைபெற உள்ளது. பங்கேற்க விரும்புவோர் உடனே தொடர்பு கொள்ளவும். கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341400. இமெயில் info@kmmatrimony.com. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரன், நல்லா படிச்சிருக்காரு, பிஇ எம்பிஏ, கோல்டு மெடலிஸ்டா, காலேஜே ஒரு கலக்குனவன், எம்என்சில நல்ல வேலையா, நீ கேட்ட மாதிரியே. போட்டோவை பார்த்தேன், அழகா இருக்காடா, மாடர்ன், அதே சமயம் ட்ரெடிஷனல், தெய்வ பக்தியுள்ள பையன். நல்ல ஃபேமிலியாம்பா, ஸ்மார்ட், 5'7", ஃபேர், ஹேண்ட்ஸம் பாய், உனக்கேத்த பையன்மா. அருமையா சமைப்பாளா, பொண்ண மாதிரி இல்ல, பிரமாதமா பாடுவாரா, மிருகஸ்ரேஷம், மேஷராசி, ஜாதகம் பர்ஃபெக்ட்டா புரிஞ்சிருக்கு. பேரு அபிதா குஜலாம்பாள், அவ பாட்டியோட பேரு. நைஸ் நேம், கார்த்திக். நைஸ் காம்பினேஷன், அனு, கார்த்திக். அப்புறம் என்ன, முடிச்சிட வேண்டியதுதான். இதேதான் நாங்களும் சொல்றோம். லட்சக்கணக்கான இல்லங்களை உருவாக்கும் இனிய பணியில் கல்யாண மாலை மாதம் 2 முறை இதழ் kmmatrimony.net வெப்தளம். திருமண திருவிழா, கல்யாணம்னா கல்யாண மாலைதான். இல்லறம் இனிப்பது இழைந்தோடும் காதலிலா, இணைந்தாற்றும் கடமையிலா. புலவர் ராமலிங்கம் தலைமையில் யுஎஸ் ஹியூஸ்டனில் மீனாட்சி திருக்கோவில் வளாகத்தில் நடைபெற்ற கல்யாண மாலை ஹியூஸ்டன் பட்டிமன்றம் சென்ற வார தொடர்ச்சி. அமெரிக்கா மண்ணை சார்ந்த டாக்டர் நந்து ராதாகிருஷ்ணன் அவர்கள் விவாதத்தை தொடங்கி வைக்கின்றார். ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்த நம்ம வரவர். உலகின் மூத்த மொழியான தமிழில் நான் உரையாற்ற எனக்கு வரமளித்த என் தாய் தந்தையை வணங்குகிறேன். புலவர்களுக்கும் நக்கலும் நையாண்டி உண்டு என்று நிரூபித்த நடுவரவர்களுக்கும், அன்புக்கு அடிமையான ஹியூஸ்டன் வாழ் தமிழ் மக்களுக்கும், சன் டிவி கல்யாண மாலை குடும்பத்தினர்களுக்கும், அடடா காதலை ஆதரித்து பேச முடியவில்லையே என்ற ஆதங்கம் சிறிதும் காட்டாமல் அங்கு அமர்ந்திருக்கும் கடமை வீரர்களுக்கும், காதலுக்கு மரியாதை செய்யும் எங்கள் அணியின் வணக்கங்கள். ஐயா, நல்ல விஷயம் பேசும்போது அதை எதிர்த்து 4 பேர் 4 விதமாக பேசத்தான் செய்வாங்க. அந்த 4 பேரை கொஞ்சம் பாருங்கள். வித்யா அக்கா இருக்காங்களே, போன வாரம் தான் அவங்க பொண்ணுக்கு கிராஜுவேஷன் பார்ட்டி கொடுத்தாங்க. அதுவும் எப்படி, பொண்ணுக்கே தெரியாமல் ஹோட்டலுக்கு போகிறோம், ஃபோட்டோ எடுக்க போகிறோன்னு சொல்லி அலங்காரம்லாம் பண்ணி ஊரை சுற்றி அங்கே சுற்றி ரெஸ்டாரண்ட் எங்கே பார்ட்டி நடக்குதோ அந்த ரெஸ்டாரண்ட்டு கூட்டிகிட்டு வராங்க. பொண்ணு கதவை திறந்ததும் மலர் கொத்தும் மக்கள் அலையும் பார்த்ததும் இன்ப அதிர்ச்சி. அப்பா முகத்தில் ஒரே சந்தோஷம், பூரிப்பு, வெற்றி, களிப்பு. அக்கா முகத்தை பார்க்கணுமே, அன்னைக்கு தான் எங்களுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு 33 பல்லு இருக்குன்னு. அந்த அளவுக்கு அவங்க முகத்தில் சிரிப்பு. இதெல்லாம் காதல் இல்லாத குடும்பத்தில் நடக்குங்களா? வெறும் கடமைன்னு பார்த்தா கை கொடுத்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அதோட முடிச்சிருப்பாங்க. இவங்க எப்படி அந்த அணியிலன்னு யோசிக்கும் போது தான் ஒருவேளை அவரோட அன்பு கட்டளையாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. கோவிந்தனானும் சத்யானனும் பற்றி கொஞ்சம் சொல்லி ஆகணுங்க.
அவங்க அந்த அணியில் பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவங்க. எங்கடா காதலை பற்றி பேசிட்டு நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கிண்டல் பண்ணுவாங்களோன்னு ஒரு அச்சம், பயம். அதனால் அவங்க அந்த பக்கம் ஒதுங்கிட்டாங்க. 4ஆவதாக ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, சிவகுமார் அண்ணன். அவர் அந்த அணியில் மட்டும்தான் பேச முடியும். ஏன்னா காதலை பற்றி பேசணுன்னா அதுக்கு ஒரு வயசு வேணும். அந்த வயசு அவருக்கு வந்த மாதிரியே தெரியல. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்தேன் நான் பட்டிமன்றம் பார்த்துட்ருக்கேன், அவரையும் பார்த்துட்ருக்கேன். மனுஷன் பேருக்கு தகுந்த மாதிரியே மார்க்கண்டியானாவே இருக்கார். இல்லறம்ங்கிறது திருமணத்துக்கு அப்புறம்தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை தான் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். இல்லறத்துக்கும் திருமணத்துக்கும் சத்திய பிரமாணத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. சத்திய பிரமாணம் என் கண் பார்வைக்கு வரும் அனைத்து ரகசியங்களையும் பாதுகாப்பேன் அப்படின்னு உறுதிமொழி எடுக்கிறது. அதை சிரிச்சுக்கிட்டும் எடுப்பாங்க, சில பேர் அழுதுகிட்டும் எடுப்பாங்க, அது வேற விஷயம். ஆனால் கல்யாணம் அப்படிங்களா? இன்னாரை என் வாழ்நாள் முழுதும் காப்பேன், அன்புடன் உயிர்வரை பார்த்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி தானே நம்ம தாலி கட்டுறோம். தாலி நாம தானே கட்டுறோம், எடுத்து கொடுக்குற சாமியா கட்டுறாரு இல்லை, அதுக்குள்ள ஒரு அம்மா வாங்கிட்டாங்க. அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. திருவள்ளுவரை தெரிஞ்ச அனைவருக்கும் இதை நான் சொல்லலைன்னு தெரிஞ்சிருக்கும். அதில் அவர் என்ன சொல்றாரு? அன்பும் அரணும். அன்பை முதல்ல வச்சிருக்கார். அது அன்பு தான் முக்கியம்னு சொல்லி காட்டுறதுக்காக. அதனால தான் அந்த குறளை இன்பத்து பாலில் வைக்காம அறத்து பாலில் வச்சிருக்காரு. இவங்களுக்கெல்லாம் அமலா பாலில் மட்டும்தான் தெரியும் போல இருக்கு. அமெரிக்காவில் அன்பு காதல் இதெல்லாம் இல்லாமல் வாழ்க்கையை நடத்தவே முடியாதுங்க. இந்தியாவில் வேணால் சண்டை போட்டுட்டாலோ இல்லை உடம்பு சரியில்லைனாலோ ஆஃபீஸுக்கு கேரியர் சாப்பாடு வந்துடும். இங்கே எங்களுக்கு சமைக்கிறதே கேரியர் ஆகிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு வாழ்க்கை ஓடிக்கு. நம்ம பசங்களுக்கு அன்பு பாசம் இதெல்லாம் சொல்லி தரணும்னா அதை நாங்கள் செஞ்சு காட்டினா தான் முடியுங்க. அப்பா என்னதான் பாத்திரத்தை மாங்குன்னு தேய்ச்சி கழுவினாலும் சமைச்சு அன்பா ஊட்டுற அம்மா மேலே தான் அவங்களுக்கு பாசம் அதிகமாக இருக்கும். அம்மாவுக்கு எப்போதும் மத்திய பிரதேசத்தை பற்றியும் அப்பாவுக்கு எப்போவும் உத்தரப்பிரதேசத்தை பற்றி தான் கவலை. அதாவது அம்மாவுக்கு மத்திய பிரதேசம் சாப்பாடை பற்றின கவலை, அப்பாவுக்கு உத்தரப்பிரதேசம் படிப்பு அறிவு இந்த கவலை. இதெல்லாம் கடமைன்னு செய்கிறதுக்கு ஹோட்டலும் ஸ்கூலும் இருக்க, இவங்க 2 பேர் இதுக்கு. அதனால் பசங்க அன்பு காதல் நாளைக்கு அவங்க தெரிஞ்சுக்கணுன்னா அதை நாம் செஞ்சு காட்டினா தான் உண்டு. சின்ன வயசில் எங்கள் அப்பா எங்களை ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்து விட்டார். ப்ரைவேட் ஸ்கூல்னால் எப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். லேபரட்டரி கட்டுறதுலேருந்து லேபரட்டரி கட்டுற வரைக்கும் காசை பிடிங்கிடுவாங்க. அவர் அப்போ தான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்எஸ் படிச்சுட்டு இருந்தார். படிக்கிற காலம்தான், காசு பணம் அந்த அளவுக்கு இல்லை. அப்படி இருந்தும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்கூலில் எங்களை சேர்த்து விட்டார். அவர் அன்னைக்கு காசு கட்டினதோ புக்ஸ் வாங்கி கொடுத்ததோ ஃபீஸு கட்டினதோ இதெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியலைங்க. ஆனால் ஆஸ்பத்திரிக்கு போகிற அவசரத்துலையும் எங்களை மோட்டார் சைக்கிளில் உட்கார வச்சு ஸ்கூல் வாசல் வரைக்கும் கொண்டு போய் விட்டார் பாருங்க. அதுதான் எங்களுக்கு இன்னும் ஞாபகம். வாரத்தில் 7 நாள் அம்மா சமைச்சு கொடுத்துருக்காங்க. அது அவ்வளோவா பெருசாக எங்களுக்கு ஒன்றும் தெரியலைங்க. என்னைக்காவது ஒரு நாள் சிந்தாமணி கூட்டிகிட்டு போய் ஒரு கோன் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க பாருங்கள். அந்த ஐஸ்கிரீம் சுவையை மறந்தாலும் மறந்துருப்போம், அந்த அன்பின் சுவை எங்களுள்ள கலந்துருக்கு. கொஞ்சம் ஒரு முறை இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா வாரத்தில் 7 நாள் உங்கள் அம்மா தான் சமைக்கிறாங்கன்றது எங்கள் வீட்டில் கொஞ்சம் சொல்லிவிடுங்க. இன்னைக்கு நாங்கள் அன்பும் காதலையும் வெளிப்படுத்தினா தான் அதை அவங்க எங்ககிட்ட இருந்து கற்றுப்பாங்க. இங்கே என்ன கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டு இருக்கேன், மற்றவங்களை பார்த்து கற்றுக்கிட்டு. இல்லறம் இனிப்பது இயைந்தோடும் காதலால் தொடர்கிறார் டாக்டர் நந்து. வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் ஐஸ்வர்யா ஸ்ரீ உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். நாயுடு கௌரவ வகுப்பை சேர்ந்தவங்க. சரிங்க. தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. ஓகே. எந்த ஊர்? தஞ்சை மாவட்டத்தில். தஞ்சை மாவட்டத்தில் நான் பிறந்தது திருவாரூர், வளர்ந்தது தஞ்சாவூர். ஓகே. நான் ரிட்டையர்டு ஆஃபீஸ் மேனேஜர் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு. சரிங்க. என் மிஸ்ஸஸ் சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் ரிட்டையர்டு காஞ்சிபுரம். ஓகே. இப்போ 2 பேரும் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கோம். ஓகே. எங்களுக்கு 2 பொண்ணுங்க. பெரிய பொண்ணுங்க கல்யாணம் ஆயிடுச்சு. இது 2வது பொண்ணு. வெரி குட். 2வது பொண்ணுங்க வரன் பார்த்துட்டு இருக்கோம். சரி. படித்த பணியில் உள்ள நல்ல மணமகன் தேவை. ஓகே. மருமகன் எப்படி வேணும் உங்களுக்கு? எங்களுக்கு வரக்கூடிய மருமகன் சரி எங்கள் பெண்ணை நல்ல விதமாக வைத்து குடும்பம் நடத்தக்கூடியவராகவும், சரிம்மா, உத்தியோகத்தில் இருக்கிறவராகவும் இருக்க. நல்ல அளவும் தெலுங்கு. நீங்கள் தமிழ் அருமையாக பேசுகிறீங்க. ரைட். ஓகே. ஐஸ்வர்யா ஸ்ரீ என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு சரிப்பா படிச்சுட்டு இருக்கேன். சரி. இப்போ ரீசெண்டாக வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கேன். நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே. கணவன் எப்படி வேணும்? நல்லா ஃப்ரெண்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி வேணும். நல்ல பையனாக வேணும். ஃப்ரெண்டு மாதிரி வேணும். நல்லா படிச்சிருக்கணும். ஆமாம். உங்களை அருமையாக வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு கணவர் கல்யாண மாலை மூலமாக கிடைப்பாங்க. அருமையான மருமகன் கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். ஜிஜே ஐஸ்வர்யா ஸ்ரீ, பதிவு எண் 583134, வயது 26, DCA முடித்தவர்.
இவர் பணியில் உள்ள பட்டதாரி வரனை எதிர்பார்க்கிறார். ஐஸ்வர்யா ஸ்ரீயின் விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் கணேசன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். 27 பிகாம் மேலும் MBA பண்ணியிருக்கிறாரு. பெங்களூர் MNCயில் ஃப்ளோர் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு. கணேசன் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ரமேஷ்குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 33, BSc மேலும் MBA பண்ணியிருக்கிறாரு. சென்னை ஃபேப்ரிகேஷன் கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. வலது கையை விபத்தில் இழந்தவர். டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. ரமேஷ்குமாருக்கு சிறந்த மனைவி அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் பிரதீப் குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். சரி. பொண்ணு சிங்கப்பூரில் கல்யாணமாகி அங்கே செட்டில் ஆகிட்டேன். இந்த கல்யாண மாலை மூலியமாக தான் எனக்கு மாப்பிள்ளை வந்து அமைஞ்சார். ரொம்ப சந்தோஷம். அது முதல்ல சொல்லுங்க. இப்போ பையனுக்கு மட்டும் பார்த்துன்னு இருக்கேன் நான். மைசூர்லேயே இருக்கா மாதிரி இருக்கிற அங்கேயே வேலை பண்ணுற ஒரு பொண்ணாக இருந்தாக்க ஓகே. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல. மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தால் ஓகே. வெரி குட். ரைட். ஓகே. நாங்கள் பிராமின் ஐயர். ஓகே. அதுலேயே இருக்கிற மாதிரி எனக்கு அமைஞ்சா ரொம்ப சந்தோஷம். வெரி குட். ரைட். ஓகே. சொல்லுங்கம்மா. நாங்கள் வந்து 55 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு. ஓஹோ. ஆமாம், அது ஒரு பெரிய விஷயம். சரி. ஸோ நல்ல குழந்தைய நல்லா பார்த்துப்பா. அந்த பையன் எப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். பிறந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. அவன் சேமிப்பும் உங்களுக்கு தகுந்த மாதிரி வேணும்னா சேமிக்கிற கூடியும் குழந்தை. அனாவசியமாக செலவழிக்க மாட்டான். அதே நேரத்தில் தர்ம காரியங்களும் பண்ணுவான். வெரி குட். நல்ல குழந்தையா இருப்பான். உங்கள் குடும்பத்துக்கும் நல்லா பாதுகாப்பாக இருப்பான். இவளும் ரொம்ப அந்த மாதிரி இதுவாக இருக்க மாட்டான். குழந்தைய நல்லா பார்த்துப்பா வர குழந்தைய. அந்த பையனையும் பார்த்துக்கோன்னு சொல்லக்கூடிய அளவு தான் இவர் நல்ல. எக்ஸலன்ட். ரைட். ஓகே. பெண்களுக்கும் பெற்றோருக்கும் வந்து ஒரு பாதுகாப்பான குடும்பம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக தெரியுது. பெண்களுக்கு முக்கியமாக அவங்கள கண்ணில் வச்சு பார்த்துக்கூடிய ஆளாக இருந்தால் போகிறோம். பிரதீப் குமாருக்கு ஒரு அருமையான மனைவி, உங்களுக்கு மகள் மாதிரி ஒரு மருமகள் கல்யாண மாலை மூலமாக வந்து கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். சி பிரதீப் குமார், பதிவேன் 714066, வயது 31, BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர். சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மைசூரில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து பணியில் உள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். பிரதீப் குமார் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் ஷைலஜா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26, பிகாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டிகிரி அல்லது PG முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. ஷைலஜாவின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் நவீன் குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். 25, பிடெக் பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் ப்ரொடக்ஷன் எடிட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி அல்லது PG முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. நவீன் குமார் விருப்பத்திற்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். உலகெங்கும் வாழும் வரன் தேடுவோரிலிருந்து மிக பொருத்தமான இல்வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சன் டிவி கல்யாண மாலை அளிக்கும் அற்புதமான வாய்ப்பு. கல்யாண மாலை வரன் அறிமுக நிகழ்ச்சி அக்டோபர் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை T நகரில் நடைபெற உள்ளது. பங்கேற்க விரும்புவோர் உடனே தொடர்பு கொள்ளவும். கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், T நகர், சென்னை 17. போன் 24341400. இமெயில் info@kmmatrimony.com. திருமணத்தை நிச்சயித்து தரும் கல்யாண மாலையின் மற்றும் ஒரு சிறப்பான சேவை அதிதி கேட்டரிங் மற்றும் வெட்டிங் பிளானர். கோலம் முதல் ஆரத்தி வரை முழுமையான திருமண சேவையில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பெற்றோர்களின் பொறுப்பினை தன் தோளில் சுமந்து தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்துக் கொண்டிருக்கும் நிறுவனம் அதிதி. மண்டபம் புக்கிங், அழைப்பிதழ் வடிவமைத்து அச்சடித்து விநியோகம் செய்வது, பட்டுப்புடவை, நகை என அனைத்து பொருட்கள் வாங்குவதிலும் மிகச் சிறந்தவற்றை நேர்மையான விலைக்கு பெற்றுத் தருவது, நாதஸ்வரம், செண்டை மேளம் என வாத்தியங்கள் ஏற்பாடு செய்வது, திருமணத்தை சம்பிரதாயமாக நடத்தி வைப்பது, பூ மாலைகள், அலங்காரம், மின் விளக்குகள், பலதரப்பட்ட சிறப்பான சைவ உணவு வகைகளை விருந்தினர்களின் தேவைக்கேற்ப சமைத்து அழகாக பரிமாறுவது, சீர்பட்சணம், வரிசை தட்டு, நிச்சயதார்த்த பழ வகைகள், போட்டோ, வீடியோ, தாம்பூலம், பை பரிசு பொருட்கள், இப்படி திருமணத்திற்கு தேவையான எல்லா சேவைகளையும் அதிதி மிக நேர்த்தியாக செய்து வருகிறது. திருமணம் நிச்சயமானவுடன் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து உங்கள் பொறுப்பில் மிகப்பெரிய பங்கெடுத்துக் கொண்டு அழகாகவும் அனைவரும் மெச்சும்படியாகவும் நெஞ்சை
விட்டு அகலாத நினைவாகவும் திருமணத்தை நடத்தி தர அதிதியை தொடர்பு கொள்ளுங்கள். கழுத வயசானாலும் காலேஜில் சேர்க்கறதுக்காக எங்கள் அப்பா என்னை பாம்பே வரைக்கும் ஏசி கோச்சில் கூட்டிகிட்டு போனாருங்க. அப்போ உடம்பு குளிர்ந்துச்சு, உண்மைதான். ஆனால் ஹாஸ்டலில் நான் போட்டுக்கிறது போத்திக்கிறதுக்கு வரைக்கும் பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்தாரு பாருங்க, அங்கே என் மனசு குளிர்ந்துச்சு. வீட்டில் பார்ட்டின்னு வச்சா ஆஸ்பத்திரியில் இருக்க எல்லாரும், பேஷண்ட்டை தவிர ஆஸ்பத்திரியில் இருக்க எல்லாரும் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தான் இருப்பாங்க. அப்போ அம்மா சமைக்க கஷ்டப்படுவாங்களேன்னு வேட்டியை மடித்து கட்டிட்டு இவரும் உள்ளே போய் இறங்கி சமைப்பாருங்க. இங்கே இப்போ நான் என் பசங்களுக்கும் மனைவிக்கும் சமைக்கிறேன்னா 80களில் வளர்ந்த நான் சமைக்கிறேன்னா 50களில் வளர்ந்த அவர் அன்னைக்கு பாசத்தை வெளிக்காட்டினதுனால தான் என்னால் இதை செய்ய முடிஞ்சது. என் பசங்களை ஸ்கூலில் சேர்க்குறது கடமை அப்படின்னு அது மட்டும் நினச்சிருந்தேன்னா நான் வேலை செய்கிற ஊர்லேயே பக்கத்தில் சேர்த்துருப்பேன். ஆனால் அவங்களுக்கு ஹியூஸ்டன் வாழ் தமிழ் மக்களோட அன்பும் மீனாட்சி அம்மன் கோயில் அருளும் கிடைக்கணுங்கிறதுக்காக ஹியூஸ்டனில் வீடு எடுத்து தங்கி நான் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஓட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கேன். இதை வெறும் கடமையாக நான் பார்த்துருந்தேன்னா எனக்கு முதுகு வலி தான் மிஞ்சிருக்கு. ஆனால் இதில் அன்பும் காதலும் கலந்துருக்கிறதுனால இன்னைக்கு என் குடும்பம் எனக்கு முதுகெலும்பாக இருக்காங்க. நாளைக்கு நான் ரிட்டையர்மெண்ட் ஹோமில் உட்காந்துருக்கும் போது மனைவியோட, அப்போ என் பசங்க நாங்கள் வண்டி ஓட்டினதோ வேலை செஞ்சதோ இதெல்லாம் நினச்சி பார்க்க போகிறதே இல்லைங்க. அவங்கள கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்ததும், பாரதி கலைமன்றம் நடத்த தமிழ் பள்ளியில் அவங்களோட உட்காந்து தமிழ் படித்ததும், ராத்திரி திருக்குறள் சொல்லிக் கொடுத்ததும், இதைத்தான் அவங்க நினச்சி பார்க்க போகிறாங்க. அவங்க இதுக்கும் மேலே செய்யணுங்கிறத நாங்கள் எதிர்பார்க்குறோம். அப்படி அவங்க செய்யணும்னா இன்னைக்கு நாங்கள் அன்பும் காதலையும் வெளிப்படுத்தினா தான் அதை அவங்க எங்ககிட்டேருந்து கற்றுப்பாங்க. இங்கே என்ன கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டு இருக்க மற்றவங்களை பார்த்து கற்றுக்கிட்டு. கடமை முக்கியம், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சில நேரத்தில் கடமை மனைவியோட உரிமைகளாக மாறிடுது. இப்போ கணவருக்கு பசங்களை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வர அது கடமையா? அப்போ மனைவி பசங்களை கூப்பிட்டு வந்தீங்களா? இல்லையா? ஐயோ 2 நிமிஷம் ஆகி போச்சு, பையன் தவிப்பானே, கேட்குறாங்களா இல்லையா? உங்களோட கடமைகள் வெறும் கடமைகளாக இருந்தால் அவர்கள் கேள்வி கேட்கும் உரிமைகளாக மாறிவிடும். இதே கொஞ்சம் காதலோடு செஞ்சு பாருங்க. ஓ லேட் ஆகுதா, டிராஃபிக்கா, சரி நீங்கள் அப்படியே வீட்டுக்கு போயிருங்க, நான் பசங்களை கூட்டிகிட்டு வந்துடுறேன், அப்படியே கொஞ்சம் மசாலா டீயும் போட்டு வைங்க அப்படின்னு கொஞ்சம் ஒரு கெஞ்சலும் அங்கே இருக்கும். இதை நம்ம பசங்க பார்த்து கற்றுக்கணுன்னா அதை நாங்கள் வெளிப்படுத்தினா தான் உண்டு. சில இடங்களில் காதல் இல்லாமல் கல்யாணம் நடக்கிறது உண்டுங்க. என் கூட வேலை செய்கிற ஒரு நண்பர், அவருக்கு 3 பசங்க, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், இன்கம்பேட்டபிலிட்டி அப்படிலாம் சொல்லி ரீசெண்டாக அவருக்கு விவாகரத்து ஆகிடுச்சு. விவாகரத்துக்கு அப்புறமும் அவங்க 2 பேரும், அந்த 3 பசங்களும் ஒன்றா சேர்ந்து ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. நான் கூட கேட்டேன், என்னங்க டிவோர்ஸ் ஆகிடுச்சு, அப்புறம் ஒன்றா எப்படி, எங்கே, ஏன், ஏதுன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், பசங்களை நல்லா வளர்க்கணுங்கிற கடமை எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னார். அதை மற்ற கப்புள்ஸ் மாதிரி நீங்கள் தனித்தனியாக பண்ணலாமேன்னு சொன்னதுக்கு, கடமையை எங்கேருந்து வேணால் பண்ணிடலாம், ஆனால் பசங்க எங்களை மாதிரி ஆகிடக்கூடாதே அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நாங்கள் ஒன்றா இருந்து காதலிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. சில குடும்பங்களில் அது தவிர்க்க முடியாததாக போயிருக்கு. அதனால் கடமை, காதல் இதெல்லாம் கேள்வின்னு வரும்போது, காதலுடன் கடமையை செய்தால் அது சுமை அல்ல சுவையே என்று எனக்கு அன்றாடம் நினைவுபடுத்தும் என் மனைவிக்கும், அன்பை மட்டுமே அள்ளி தெளிக்கும் என் பிள்ளைகளுக்கும், இந்த வாய்ப்பை அளித்த சன் டிவி கல்யாண மாலை குடும்பத்தினருக்கும், அன்போடு கேட்டுக்கொண்டது உங்களுக்கும் நன்றி கூறி, காதலை ஆதரித்து ஒரு தீர்ப்பு வழங்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக பேசியிருக்காங்க. அதாவது அன்பை கையில் எடுத்தால் ஜெயிக்கலாம், அதிகாரத்தை கையில் எடுத்தால் தோல்விதான் வரும் என்பதை சுருக்கமாக அந்த 2 கருத்துக்குள்ள அற்புதமான ஒரு நிகழ்வை இங்கே சொல்லியிருக்கிறார். ரொம்ப நல்லா சொல்லியிருக்கார். அவங்க வீட்டில் அம்மா சமைக்கிறது என்ன அருமையாக மணக்க சொன்னார் பாருங்கள். அது பெரிய விஷயம் இல்லை. அன்றைக்கி ஹோட்டலில் போய் ஒருத்தன் உக்காடுறான், டேபிளில் தண்ணி கொண்டாந்து வச்சார் சர்வரு. இப்போ அடுத்த நிமிஷம் அதை குடிக்கக்கூட இல்லை, எழுந்து வேகமாக போட்டான். ஓனர் கேட்டார், என்னடா வந்தான் உட்காந்தான் எதையும் சாப்பிடல, என்ன சொன்ன போயிட்டான். இங்கே சாப்பிட்டா வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அவருக்கு கோவம் வந்துட்டுது. அவன் அங்கே சரியில்லைன்னு தானே அங்கே போனான். யாருக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்குங்க தெரியும். கூடிய விரைவில் அதுக்கு ஒரு கருவி வந்துடும். ஒரு பேனா மாதிரி நான் மாட்டிக்கணுன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியும், அவர் ஒரு பேனா மாதிரி நான் என்ன நினைக்கிறேன்னு அவருக்கு தெரியும். அப்போ எல்லோருமே நல்லா தான் நினைப்பாங்க. அருமையாக பேசினார், அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த பக்கம் பார்க்குறேன்,
யாரும் ஒன்றும் கவலைப்பட்டதாக தெரியல. அவர் பேச பேச இவங்களும் ரசிக்கிறாங்க. அதாங்க தமிழுக்கு இருக்கிற மரியாதையும் பெருமையும் அதுதான். இப்போ 2 நிமிஷம் பேசியிருந்தாருன்னா நடுவர் எங்கே யாரையும் பேச வேண்டாம்னு சொல்லியிருப்பார். ஏன்னா எல்லாமே எங்கள் பாயிண்ட்டாக அவர் பேசிட்டார். நீங்கள் தயாரித்த பேப்பர் அவர்கிட்ட கொடுத்தோம். இல்லறம் இனிப்பது இழைந்தோடும் காதலால் என்று பேசிய டாக்டர் நந்துவிற்கு இல்லறம் இனிப்பது இணைந்தாற்றும் கடமையினால் பதிலளிக்க வருகிறார் ஹியூஸ்டன் வாழ் சத்யா நாகராஜன். அடுத்த வாரம் டேட்டிங்க்கு முன்னாடி யோசிக்காத லவ்வரும் வெட்டிங்க்கு பின்னாடி காதலிக்காத எவரும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லைங்க. ஒவ்வொரு கணவனுக்கு பின்னாலும் வெற்றியை கொடுப்பது மனைவிங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் என்றால் எனது வெற்றியே என் மனைவிதான். அவங்க சொல்லி கொடுத்த மாதிரியே பேசிட்டாரு. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.